உங்களை ஜெயிக்க வைக்க நாங்க போராடுறோம். நீங்க என்னடா லேட்டா வர்றீங்க? ஏன் லேட்டா வராங்கன்னு ஊர்ல ஒட்டி இருக்கிற போஸ்டர் பார்த்தாலே தெரியுதே. ஆமா, நாங்க லவ் பண்றோம் தான். அதனால உங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனை? அதான் எனக்கு புரியல. புரியலையா? லவ்வர்ஸ் 2 பேர் எதிர் வேட்பாளரா இருந்தா ஜனங்க எப்படிங்க ஓட்டு போடுவாங்க? நாளைக்கு எம்எல்ஏ பொண்டாட்டின்னு சொல்லி நீங்க அவர் கூட போயிருவீங்க. ஆளுங்கட்சி எலெக்ஷன் தோத்து அவமானப்படுறதா? யோ, பர்சனல் வாழ்க்கையோட கட்சியை ஏன் ஒன்னா சேர்க்கறீங்க? அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு சொல்லி வெவ்வேறு கட்சியில வேலை செய்யறது இல்லையா? புருஷன் பொண்டாட்டிங்கிறது கொஞ்சம் புதுசுதான். அதுக்காக அக்கா குறை சொல்ல முடியுமா? விட்டா வேற வேட்பாளரை அறிவிச்சிருக்க போட்டிருக்க. இது நல்ல யோசனையா இருக்கு. வேட்பாளர் மாத்தினா தொகுதியா தக்க வச்சுக்க முடியும். அதாவது உருப்படுமா? அட அதை ஏங்க கட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? கொடிதானே கூப்பிடுறாரு. இங்க என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு கேக்குறக்கா போன் பண்ணிருப்பாரு. போங்க போய் தனியா பேசிட்டு வாங்க. போங்க. 10 போஸ்டரை பார்த்த உடனே எல்லாரும் பயந்துட்டீங்கல்ல? இங்க யாரும் ஒண்ணும் பயப்படலைங்க. கட்சியா காதலா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. முடியலையா கட்சி விட்டு வெளியே போங்க. வாங்க. இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியினுடைய வெற்றி எவ்வளவு முக்கியங்கிறது உனக்கு நல்லா தெரியும். இந்த பாவம் பரிதாபம் நன்றி இதெல்லாம் தலைமையில் இருக்கவங்க பார்க்க முடியாது. தலைவரே, நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு நீ மட்டும் சொன்னா பத்தாதுமா, உளவுத்துறையும் சொல்லணும்ல. அவங்க கொடுத்துருக்க ரிப்போர்ட் உனக்கு எதிராக இருக்கு. இது வரைக்கும் நீ என்ன செஞ்சேங்கிறது பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் நீ என்ன செய்ய போறேங்கிறத வச்சு தான் உன் எதிர்காலமே இருக்கு. 2 நாள் உனக்கு அவகாசம் தர்றேன். அதுக்குள்ள எல்லாமே உனக்கு சாதகமா மாறணும். இல்ல வேட்பாளரை நான் மாற்ற வேண்டியிருக்கும். என்ன ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிற? சரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கையில் காட்டு வந்துரு. ஏற்கனவே ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ஏய், நான் உன்னை பார்க்கணும். வா. அம்மா, அரசியலுக்கு வந்ததுனால தான் அப்பா செத்தாருன்னு நீ நினைக்கிற. நான் அரசியலுக்கு வரணும்னு தான் அப்பா உயிரை கொடுத்தாருன்னு நான் நம்புகிறேன். எனக்கு உன்னோட எதுவும் பெருசு இல்லை. ஆனால் அப்பாக்காக இது ஒன்று மட்டும் நான் செஞ்சுக்கிறேன். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நானும் ருத்ராவும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நீ தான் போய் பார்த்து பேசி ஏய், ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டேன், மனசில் எதுவும் வச்சுக்காத. இங்கே வா. இந்த பாரு, அம்மாட்ட பேசிட்டேன். இந்த எலெக்ஷன் முடிஞ்சவொடனே 2 பேரும் கல்யாணம் பண்ணி போகிறோன்னு சொல்லிடு. எல்லாம் சரியாயிரும். என்ன ஆகாது. நீ ஜெயிச்சிருவ, நான் தோத்துருவேன். இன்னைக்கு நான் உன்னை மீட் பண்ணது கூட என் கட்சிக்கு தெரிஞ்சிடுச்சு. எப்படின்னு தெரியல. உன்னை நான் ரொம்ப கம்மியாக நினச்சிட்டேன்ல. என்னடி சொல்கிற? இதையும் நான் தான் பண்ணிட்டேங்கிறியா? இன்னைக்கு கட்சி ஆஃபீஸில் என்ன நடந்தது தெரியுமா? என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? உன்னால தான் கட்சிக்கே கலங்கோ வெளில போன்னு சொன்னாங்க. சின்ன வயசுலேருந்து எத்தனை மேடை ஏறியிருப்பேன், எத்தனை நாள் சுகதுக்கத்தை மறந்து தூக்கம் இல்லாமல் கட்சின்னு உழைச்சிருப்பேன். எல்லாம் கைகூடி வர நேரத்தில் இப்படி ஆயிடுச்சு. என்ன செய்யறதுனே தெரியல. அப்படியே செத்து போய் பணமாக நிற்கிறேன். ஏய், ஏன்டி இப்படிலாம் பேசுகிற? நான் எதுவுமே பண்ணலடி. அந்த பொண்ணு கூட ஒருத்தன் இருக்கான். 2 பேரையும் சேர்த்தே போடுங்கடா. வளர்த்து விட்ட என்னையவே காலி பண்ணி மாவட்ட செயலாளராக இருக்கா. அவெல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது. போடா.
நீ போ, நீ போ, நான் பாத்துக்கிறேன், நீ போ. உன்னை ஜெயிக்க எனக்கு வேற வழி தெரியலடா. இங்க வர வரைக்கும் உன்னை கொல்லும் நான் நினைக்கலடா. ஆனா வந்தவள எவனாவது ஒருத்தன் உன்னை குத்தி நீ செத்து நான் ஜெயிச்சிட மாட்டேன் நான் நினைச்சேன். ஆனா என் ஆசைக்காகவும் கனவுக்காகவும் நானே பண்ணணும்னு ஆயிடுச்சு. நீ விதைச்ச லட்சியம் எனக்குள்ள வெறியா வந்து நிக்குது. நீ இல்லாம என்னால சந்தோஷமா இருக்க முடியுமான்னு தெரியல. ஆனா கட்சி பதவி அதிகாரம் இல்லாம என்னால வாழவே முடியாது. போ, செத்து போ.